அன்பார்ந்தோர்க்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள். இன்று உங்களுடன் லக்னாதிபதி 3ஆம் இடத்திலே இருந்தால் என்கிற தலைப்பிலே தான் பேசுகிறேன். முதல்ல 1ஆம் அதிபதி 1ல் இருந்தா, லக்னாதிபதி 1ல் இருந்தா, அடுத்து லக்னாதிபதி 2ல் இருந்தா என்கிற தலைப்பில் கடந்த காணொளிகளில் பேசியிருந்தேன். இன்றைக்கு அந்த லக்னாதிபதி என்று சொல்லப்படுகிற 1ஆம் அதிபதி 3ல் இருந்தா, முதல்ல லக்னாதிபதி ஜாதகர் குறிக்கிறவர் அல்லவா, அந்த லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் 3ஆம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்கிற ஸ்தானம். அப்போ லக்னாதிபதி 3ல் இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு இளைய சகோதர யோகம் இருக்கும். இது ஜோதிட விதி. ஆனால் முதல் குழந்தையினுடைய ஜாதகத்தில் இந்த விதி செயல்படும். முதல் குழந்தையினுடைய ஜாதகத்தில் 1ஆம் அதிபதி 3ல் இருந்த இளைய சகோதர யோகம் இருக்குங்கிற விதி செயல்படும். 2வது குழந்தையினுடைய ஜாதகத்தில் இதே லக்னாதிபதி 3ல் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு இளைய சகோதர விதி இருக்குதுன்னு செயல்படும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் 2 குழந்தைகளோடு தான் பெரும்பாலும் நிறுத்திக்கிறாங்க. அப்போ அந்த விதி செயல்படாது. அன்றைக்கெல்லாம் அந்த காலத்தில் 5க்கு மேலே தான் குழந்தை வீட்டில் 16 குழந்தை வரைக்குமெல்லாம் இருக்கும். இன்றைக்கி 2, 1ங்கிற ரேஞ்சுக்கு நம்முடைய சமூக அமைப்பு போயிட்டுருக்கு. அப்போ 1ஆம் அதிபதி 3ல் இருந்தால், லக்னாதிபதி 3ல் இருந்தால் இளைய சகோதரம் இருக்குங்கிறது 2 குழந்தை இருக்கிற வீட்டில் முதல் குழந்தைக்கு இந்த ஜாதக அமைப்பு இருந்தால் அந்த விதி செயல்படும். 2வது குழந்தைக்கு அதே லக்னாதிபதி 3ல் இருந்தால் இளைய சகோதர யோகம் இருக்கும் என்கிற விதி செயல்படாது. ஏன்னா அவங்க 2ஓட நிறுத்தியிருப்பாங்க. ஏராளமான ஜோதிட விதிகள், அந்த பழைய விதிகள் இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்புக்கு பொருந்தாமலும் செயல்படாமல் போகக்கூடிய அமைப்பு இன்றைக்கு சமூக அமைப்பு அப்படி போயிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, அப்படி அந்த லக்னாதிபதி 3ல் இருக்கிற ஜாதகருக்கு இளைய சகோதரம் இருந்தால் மிகுந்த பாசமுள்ளவராக இருப்பார். அந்த சகோதரத்து மேலே தங்கச்சியோ தம்பியோ, அல்லது பெண் ஜாதகத்தில் தம்பியோ தங்கச்சி, ஆண் ஜாதகத்தில் தம்பியோ தங்கச்சி, ரொம்ப பாசமாக அன்பாக அந்த சகோதரத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சகோதரத்து மேலே ரொம்ப பட்டுதல் இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு அந்த லக்னாதிபதி 3ல் இருக்கிற ஜாதகருக்கு இளைய சகோதரம் இருந்தால், அப்படி இளைய சகோதரத்து மேலே நல்ல ஈடுபாட்டோடு நேசத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த 3ஆம் இடங்கிறது சிறுதூர பயணத்துக்கு குறிக்கும். கொஞ்சம் விரும்பி போவாங்க. அடிக்கடி எங்கேயாவது ஒரு நீண்ட தூர பயணங்கிறது 9ஆம் இடம். 3ஆம் இடம் சிறுதூரம். அடிக்கடி எங்கேயாவது போயிட்டு வரணும், ஒரு ஜாலியாக போயிட்டு வரணும்னு இருக்கும். ஒரு நண்பர்களை பார்க்க போகிறது, ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறது, ஒரு உறவினர்கள் வீடுக்கு போகிறது, இல்லை கோயில் குளத்துக்கு போகிறது, இப்படி அடிக்கடி கொஞ்சம் பக்கத்து ஊர்களுக்கு போயிட்டு வருவாங்க. படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வர்றேன், நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிட்டு வர்றேன் அப்படின்னு போகிறது இருக்கும். அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அடிக்கடி வெளியில் போயிட்டு வருவாங்க. சிறுதூர பயணத்தை அதிகமாக விரும்புவாங்க லக்னாதிபதி 3ல் இருந்தால். அதே மாதிரி 3ஆம் இடம் தகவல் தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். செல்போனு, வானொலி நிலையம், தொலைக்காட்சி, பத்திரிகை, தபால் துறை, இது எல்லாமே 3ஆம் இடத்துக்குள்ளே வரும். வெளிநாட்டு தூதரெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த லக்னாதிபதி 3ல் இருந்தால் அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். வெளிநாட்டு தூதராக இருக்கிறது, தபால் நிலையங்களில் வேலை செய்கிறது, தொலைக்காட்சி துறைகளில் வேலை செய்கிறது, தொலைபேசி துறையில் வேலை செய்கிறது, இதெல்லாம் இருக்கும். அதோடு இல்லாமல் அந்த வேலைகளில் அவங்க நல்ல பேர் எடுப்பாங்க. கீர்த்தி ஸ்தானம் இது, நல்ல பேர் எடுப்பாங்க. அது பத்திரிகை துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது பத்திரிகை துறை எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். இப்படி இந்த மக்கள் தொடர்பு சாதனங்கள் துறைகளில் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கோ அந்த ஜாதகத்தை பொறுத்தளவு அவங்க அந்த இருக்கிற துறைகளில் ஒரு நல்ல பேர் எடுக்கிற, மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு அந்த பணியை செய்யக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு கிடைக்கும். அது புகழ்ஸ்தானம் 3ஆம் இடம். இந்த தகவல் துறையில் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கும், லக்னாதிபதி 3ல் இருந்தால். அதே மாதிரி லக்னாதிபதி 3ல் பெரும்பாலும் இருக்கக்கூடாது
7ஆம் அதிபதியும் 3ல் இருக்கக்கூடாது, லக்னாதிபதியும் 3ல் இருக்கக்கூடாது. ஆனால் இருந்தால் அது கடவுள் அப்படி அமைச்சிட்டா என்ன செய்ய முடியும்? அப்படி லக்னாதிபதி 3லே இருந்தால் அந்த 3ஆம் இடம் என்பது காமஸ்தானம், போகஸ்தானம், வீரியஸ்தானம், ஆண்மை பெண்மை ஸ்தானம். அந்த ஆண் பெண் இருவர்களுக்கும் அந்த உணர்வுகளுக்கான ஸ்தானம். அதுவும் ஆணுக்கு அது வீரியஸ்தானம், மிக மிக முக்கியமான ஸ்தானம். அப்போ அங்கே போய் லக்னாதிபதி உட்காருகிற போது, அந்த காம வீட்டில் உட்காருகிற போது, அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய உட்காருகிற போது அதிகமாக இருக்கும், காம உணர்வு அதிகமாக இருக்கும். கட்டாயமாக ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இருக்கும், தவிர்க்க முடியாது. அதெல்லாம் எனக்கெல்லாம் கிடையாது, நான்லாம் அதில் கரெக்டாக இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். இதை யார் ஒத்துக்குவா? இதையெல்லாம் நான் 2-3 தொடர்பு இருக்குன்னு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அது யாருக்கா? நடிகர் கமலஹாசன் வேண்டுமானால் ஒத்துக்கொள்வார், அவர் ஒத்துக்கிறார், ஓப்பனாக சொல்லிடுறார். அந்த மாதிரி எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் லக்னாதிபதி 3ல் இருந்தாலோ 7ஆம் அதிபதி 3ல் இருந்தாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட அந்தரங்க தொடர்புகள் கட்டாயமாக இருக்கும், மறுக்கவே முடியாது. இல்லைன்னு சொல்ல மனசாட்சியோடு சொல்ல முடியாது, இருக்கும். இன்னொன்று, அந்த 3ஆம் இடம் எந்த காரணத்துக்கு கொண்டு முழுமையை கெட்டக்கூடாது. 3ஆம் இடம் ஒரு துர்ஸ்தானம்னு தான் சொல்லுவாங்க ஜோதிடத்தில். 3, 6, 8, 12. 6, 8 கூட கெட்டு போனால், கெட்டு நாசம் போனால் அதை பற்றி கவலை நல்லது தான். ஆனால் 3ஆம் இடம் முழுமையாக பாதிக்கப்பட்டு விடவே கூடாது. ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படை. புத்திரத்துக்கு அடிப்படை, எல்லாத்துக்கும் அடிப்படை அதுதான். தாம்பத்திய ஈடுபாட்டுக்கு 3 அது இருந்தால் தான் வம்சம் விருத்தியாகும். 3 நல்லா இருந்தால் தான், 3 முழுசாக கெடாமல் ஓரளவுக்கு நல்லா இருந்தால்தான் சந்ததிகள் விருத்தியாகும், அடுத்த தலைமுறை உருவாகும். அதனால் 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். என்ன, லக்னாதிபதி 7ஆவது இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாதது. ஆனால் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் கட்டாயமாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று, 3ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்கும். ஜோதிட விதியில் 8க்கு 8ஆம் இடம் போகணும். இப்போ 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடமும் ஆயுள் ஸ்தானத்துக்கு காரியமாகும். ஆனால் ஆயுள் என்று வருகிற போது, ஆயுள் ஸ்தானத்தை ஆயுளை கணிக்கிற போது 3, 3ஆம் அதிபதி, 8, 8ஆம் அதிபதி, லக்னாதிபதி இத்தனை ஆய்வு செய்துதான் ஆயுளை பற்றி பலனை நாம் கவனிக்க வேண்டுமே தவிர, ஏதோ ஒன்றை மட்டும் வச்சோன்னா ஆயுளை பற்றி பலனை தீர்மானிக்கக்கூடாது. அதனால் 3ஆம் இடம் 8க்கு 8ஆம் இடம் அந்த ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்கும். இப்படி தகவல் தொடர்பு, போக அமைப்பு, இளைய சகோதரம், செயலாற்றலை குறிக்கக்கூடிய இடம் 3. தைரியஸ்தானத்தையும் குறிக்கும். 3ல் சுபகரங்கள் இருந்தால் தைரியம் இல்லாதவர் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. அப்படி அது தைரியம் இருக்காது, ஆனால் கண்ணியம் இருக்கும், நல்ல ஒரு பண்பு இருக்கும். அதுதான் வேணும். கண்டபடி வீட்லேயோ வெளியிலையோ கோவப்பட்டு சண்டை கட்டிகிட்டு இருக்கிறதா இன்றைக்கி வாழ்க்கை, அது தேவையில்லை. அதுதான் பலருடைய மன நிம்மதி கெடுக்கிறது அந்த கோபம்தான். அதனால் 3ல் சுபகரங்கள் குருவோ, சுக்கிரனோ, வளர்வரை சந்திரனோ, புதனோ இருக்கிற போது அந்த மாதிரி ஒரு ஆத்திரப்படுறதோ அவசரப்படுறதோ இருக்காது. நிதானமாக செயல்படுவாங்க, கண்ணியமாக இருக்கும், பண்போடு செயல்படுவார்கள். அது குருவும் புதனும் இருந்துட்டு அறிவுபூர்வமான செயல்பாடு, அறிவுத்துறையில் நல்ல கீர்த்தி ஸ்தானங்கிறதுனால அறிவுத்துறையில் நல்ல புகழடைவாங்க. சூரியன் இருந்தால் அரசியல் துறையில் புகழடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். செவ்வாய் இருந்தால் நல்ல கடுமையான தைரியம், அளவுக்கு மிஞ்சின தைரியம் இருக்கும், ஆனால் அதிகாரத்துறையில் கீர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்படி சனி இருந்தால் சனி பகவான் மக்கள் தொடர்புக்குரியவர். இது தகவல் தொடர்புக்குரிய ஸ்தானத்தில் சனி அமருகிற போது அந்த மீடியா துறையில் நல்ல பதவியில் உட்கார்க்கக்கூடிய, அதிகாரமுள்ள பதவியில் உட்காரக்கூடிய அமைப்பை சனி பகவான் தருவார். இப்படி இந்த 3ஆம் இடம் என்கிற அந்த புகழ் ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரியஸ்தானம், சகோதர ஸ்தானம், இப்படிப்பட்ட அமைப்புகளில் லக்னாதிபதி அமருகிற போது அந்த 3ஆம் இடத்திற்குண்டான அமைப்போடு அந்த ஜாதகர் செயல்படுவார், புகழடைவார். எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த 3ஆம் இடத்தில் இருக்கிற எந்த துறையில், ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கும். 10ஆம் இடத்தை பொறுத்து இருக்கும். பல்வேறு இன்னும் மிச்சம் இருக்கிற பல கிரகங்கள் இருக்கிறது அல்லவா, தசாபுத்தி இருக்கிறது அல்லவா,
ஒரு பலன்கிறது ஏதோ ஒரு இடத்த மட்டுமே வச்சு எடுத்துட முடியாது. இது பொதுவான விதி. இப்போ அந்த 3ஆம் இடத்தினுடைய அதிபதியும் நல்லா இருக்கணும். 3ஆம் அதிபதி கெட்டு போயிடக்கூடாது. 3ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 6, 8, 12 மறைஞ்சோ, நேசமாயோ, அஸ்தமனமாயோ, ராகு கேதுவோடோ சேரக்கூடாது. இந்த 3ஆம் இடத்தினுடைய சிறந்த பலன்கள் லக்னாதிபதி 3ல் இருக்க அமருகிற போது நல்ல அவர் இருக்க சார்ந்த துறைகளில் நல்ல புகழடைய வேண்டும் என்றால் 3ஆம் அதிபதியும் கெடாமல் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்புடன் கூறி, அடுத்த காணொளியில் லக்னாதிபதி 4ஆம் இடத்திலே இருந்தால் என்ன பலன் என்கிற தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.